Jerusalem lay in ruins. Come, let us rebuild the wall. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் நமது குடும்பங்களையும் நமது சபையையும் நமது பிள்ளைகளையும் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து அவருக்கு ஏற்றபடி இசைவாய் அழகான மாளிகையாய் கட்டுவாராக. அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து தியானிக்கிற இந்த நாட்களின் இது 19வது நாள். 18 நாட்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இது 19வது நாள். இந்த 19வது நாளிலும் தேவன் நம்மோடு நிச்சயம் பேசுவாராக. ஆமென். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இன்று நாம் தியானிக்கிற தியானத்திற்கு ஆதாரமாக, சத்தியத்துக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதன் 2வது வசனம் நான் வாசிக்கிறேன். என்னை பின்பற்றிக் கொள்ளுங்கள். பக்கம் பழைய ஏற்பாட்டில் 541, 541. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித இரத்தினங்களையும், வெண்கற்களையும், கோமேதம் முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் நம் கண்களை மூடி ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை நேரத்திலையும் ஆவியானவர் உமது வார்த்தையை நாங்கள் கவனித்து கேட்க, அதை விசுவாசிக்க, அதன்படி நடக்க, எங்களை கீழ்ப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவீராக. வார்த்தை தந்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம் அல்லவா? வார்த்தையை எங்களுக்கு விரிவுபடுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நாம் மறுபடியும் வாசிக்கலாம். நாளாகமம் 1 நாளாகமம் 29:2. என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பின்னாலே வாசியுங்க. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித இரத்தின கற்களையும், வெண்கற்களையும், கோமே முதலிய கற்களையும் ஏராளமாய் சபதரித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத வசனத்துல தாவீது தன் காரியத்தை தன் மகன் சாலமோனுக்கு அறிவிக்கிறதான அந்த காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி அப்படின்னா, தாவீதுக்கு தேவன் ஒரு விருப்பத்தை வைத்தார். என்ன விருப்பம் வைத்தார்? தாவீதுக்கு தேவன் ஒரு விருப்பத்தை வைத்தார். அது என்ன விருப்பம்? நான் கிட்டத்தட்ட ஒரு 14 நாளா, ஆமாம், கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 14 நாளாக தாவீதை குறிச்சே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் தாவீதுடைய விருப்பம் என்னங்கிறது நமக்கு டக்குன்னு என்ன பண்ண மாட்டேங்குது, ஞாபகம் வர மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் ஞாபகப்படுத்துவாராக. ஆமென். தாவீதுக்குள்ள கர்த்தர் ஒரு விருப்பத்தை வைக்கிறார். என்ன விருப்பம் என்றால், ஆலயம் கட்டும்படி, தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி தாவீதுக்கு ஒரு விருப்பம் வருது. அந்த விருப்பத்தை இப்ப தாவீது சுமந்தவராக தன்னுடைய ராஜ்யத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தில் இந்த பாரம் எப்போ வருதுன்னா, இந்த விருப்பம் எப்போ வருதுன்னா, அவர் ஆட்சிக்கு வந்த
ஓரிரு ஆண்டுகளுக்குள்ள பெட்டியை எப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்களோ, கொண்டு வந்த அன்று முதல் அதான் அவர் ஆட்சி அமைத்த இஸ்ரவேலுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் 12 கோத்திரங்களுக்கும் எப்ப ராஜாவாக அவர் அமர்த்தப்பட்ட 1-2 வருஷங்களுக்குள்ள இந்த எண்ணம் அவருக்கு உதித்த நாள் முதல் அவருடைய ராஜ்யபாரத்தின் கடைசி மட்டும், அதாவது மரணம் அடையும் நாள் மட்டும் அந்த விருப்பத்தை அவர் என்ன பண்ணுகிறாரு, எப்பொழுதும் நினைப்பூட்டி கொண்டே இருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். அந்த விருப்பத்துக்கு அவர் செய்த காரியம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ வாசிச்சதான இந்த வசனம். இப்போ இன்றைக்கு நாம் இந்த தாவீதை கொண்டு இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிற சத்தியம் என்னவென்றால், விருப்பம் நிறைவேற்றுவதற்கு ஆயத்தங்கள் அவசியம். அல்லேலூயா. விருப்பம் நிறைவேற்றப்பட ஆயத்தங்கள் அவசியம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு அநேக விருப்பங்கள் உண்டு, ஆமாவா இல்லையா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும். எப்படியாகிலும் இதை செஞ்சு முடிச்சிடணும், எப்படியாவது இங்க போயிட்டு வந்துடணும், எப்படியாவது இதை வாங்கி சாப்பிடணும், எப்படியாவது அந்த விருப்பம் என்ன பண்ணாது, நம்மளை சும்மா நிம்மதியா இருக்க விட போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், அரிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? அந்த விருப்பம் நிறைவேறணும், அந்த விருப்பம் நிறைவேறணும். அப்ப விருப்பம் நிறைவேறுவதற்கு ஆயத்தத்தை நாம் அவசியப்படுத்தணும். ஆயத்தம் என்பது அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையில ஆலயம் கட்ட வேண்டும் என்ற விருப்பம் வைத்தது நல்லது. விருப்பம் இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நான் என் கனவுல மட்டும் எனக்கு இந்த ஆசை இருக்குன்னா அந்த ஆசை நிறைவேறிடுமா? அப்துல் கலாம் ஐயா ஒரு வார்த்தை சொல்லுவாராம், வாலிய இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னுவாராம். கனவு காணுங்கள்னு சொன்னா கனவை மட்டும் காண சொல்லல, அந்த கனவுக்கு ஏத்த வாழ்க்கை என்ன பண்ணுங்க, வாழுங்க. நீங்க ஒரு கனவை வைங்க, நீங்க ஒரு லெக்கு வைங்க, அந்த லெக்கை நோக்கி ஓடுங்க. வசனமா தான் சொல்லுது, நான் லெக்கை நோக்கி என்ன பண்ணுவேன், ஓடுவேன். அப்துல் கலாம் ஐயாவும் அதான் என்ன சொல்றாரு, உன் கனவை நோக்கி என்ன பண்ணு, ஓடு. அப்ப வேதத்துல நமக்கு ஒரு விருப்பம், தாவீதுக்கு ஒரு விருப்பம், அது நம்முடைய ஆவிக்குரிய விருப்பமோ, நமது குடும்பத்தை குறித்த விருப்பமோ, நமது சபையை குறித்த விருப்பமோ, நமக்கு வரக்கூடிய விருப்பத்திற்கு நான் என்ன காரியங்களை ஆயத்தம் பண்ணினேன், அதுக்கு என்ன காரியத்தை நான் ஆயத்தம் பண்ணினேன். நாம கேட்கலாம், தாவீதுக்கு கர்த்தர் தான் ஆலயத்தை கட்டாதன்னு சொல்லிட்டாரே, அப்புறம் அவர் பிரயாசப்பட்டு என்ன பிரயோஜனம்? உண்மைதானே? இப்ப எனக்கு ஒரு பெயர் உண்டாகும்னா நான் ஒரு நன்மை செய்வேன், என் பேர் அதில் வரலன்னா அந்த நன்மையை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அந்த நன்மையை என்ன பண்ண மாட்டேன். என் பேரை சொல்லி நன்றி சொன்னாங்கன்னா ஓகே, என் பேர் அங்கே வந்துருச்சு. இன்றைக்கு அநேக இடங்களில் உபயம்னு போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பீரோவில், ஃபேனில், டம்ளரில், தட்டிலெல்லாம் பேர் எழுதி கொடுப்பாங்க. எதுக்கு? நான் தான் அதை செஞ்சேன்றதை காட்டுறதுக்கு. இங்கே தாவீதுக்கு ஒரு விருப்பம் வருது. என்ன விருப்பம்? ஆலயம் கட்டணும்னு. இப்ப ஆலயம் கட்டணுங்கிற விருப்பத்துக்கு இவர் என்ன செஞ்சார்? அதை 24 மணி நேரமும் பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாது, அதற்காக ஆயத்தப்படணும். அந்த ஆயத்தம் என்னன்னா, இங்க தாவீது சொல்ற வார்த்தை, தாராளமான தங்கத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் கற்களையும் ரத்தினங்களையும் தாவீது தன் காலத்தில் சபதரித்து வைத்திருக்கிறார். தாவீது தன் காலத்துல சபதரித்து வைத்திருக்காரு. எதுக்கு சபதரித்தார்? அவருக்கு பேர் வர போறதில்ல, அவருக்கு தாவீது கட்டின ஆலயம்னு பேர் வர போறதில்ல. அங்க தாவீதுடைய பேர நிலக்கதவுல உபயம் தாவீது அப்படின்னு என்ன பண்ண போறதில்ல, வைக்க போறது இல்ல. ஆனா எதுக்கு தாவீது பிரயாசப்பட்டார்? அதுதான் விருப்பம், தேவன் கொடுத்த அந்த நல்ல விருப்பம். அதை விருப்பம்னு சொல்லலாம். நம்மளுடைய வேத அடிப்படையில் பார்த்தா பாரம் என்று நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இருதயத்துல என்ன இருக்கும்? கழட்டி யாரும் பார்த்தது இல்லையோ? திடீர்னு எங்கேயாவது மெய் மறந்து போறீங்க, திடீர்னு விழிச்சு என்னது அப்படின்றீங்க. இருதயத்துல என்ன இருக்கும்? இருதயத்துல என்ன இருக்கும்? முன்ன பின்ன நாங்க பார்த்தது இல்லை பாஸ்டர். இப்படி புசுக்குன்னு கேட்டா நாங்க என்னத்தை நாங்க சொல்றது? நாங்க என்ன திறந்து பார்த்துட்டு இருக்கோம் டெய்லி. சரி,
நம்ம இருதயத்தில் என்ன இருக்கும்? அதிகமா என்ன இருக்கும்? நம்ம இருதயத்துல அதிகமா என்ன இருக்கும்? பயம், கவலை, நிறைய இருக்கும். அதுல மேஜர்னா எதுன்னா, ஒண்ணு பயம், இன்னொன்னு சந்தோஷம். அத்திப்பூ பூத்த மாதிரி வந்துட்டு போயிடும். ஆசீர்வாதம் அத்திப்பூ பூத்த மாதிரி வந்துட்டு போயிடும். இந்த பயமும் இந்த கவலை, கவலை சரியான வார்த்தை. அந்த கவலை இருக்கு பாருங்க, காலத்துக்கு நம்மளோட போவாது. அந்த கவலைக்கான இன்னொரு அர்த்தம் பைபிள் என்ன சொல்லுது? அதுக்கு பேர் பாரம். அதுக்கு பேரு பாரம். அந்த கவலைக்கு இன்னொரு பேர் எப்படி வைக்கலாம்னா பாரம்னு வைக்கலாம். என்ன பாரம்? எனக்கு இப்போ ஒரு சகோதரனை குறித்து கவலை இருக்குன்னா நான் எப்படி சொல்றேன்? அந்த சகோதரன் ரொம்ப பாரமா இருக்கு, இப்படி இருக்காரு, அப்படி ரொம்ப பாரமா இருக்கு. கவலையை நம்ம எப்படி சொல்லலாம்? பாரம்னு சொல்லலாம். இப்ப தேவனுடைய இருதயத்துல என்ன அதிகமா இருந்திருக்கும்? தேவனுடைய இருதயத்துல என்ன அதிகமா இருந்திருக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போதும், ஒவ்வொரு முறையும் பின்வாங்கி போகும்போதும், ஒவ்வொரு முறையும் ஆலயத்தை விட்டு விலகி போகும்போதும், ஒவ்வொரு முறை தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கையை வரும். அவருக்கு என்ன அதிகமா இருந்திருக்கும்? அவரை குறித்த கவலை, அவங்களை குறித்த பாரம். இப்ப அவங்களை எப்படி சரி செய்யறது? அவங்களை எப்படி சரி செய்யறது அப்படின்னா அதுக்கு ஒரு நபர் வேணும். அதுக்கு ஒரு நபர் வேணும். அவன் ஆசாரியனா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம். வேதம் இவர்களை கொண்டே இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணியிருக்காரு? தேவன் செஞ்சிருக்காரு. தீர்க்கதரிசிகளை கொண்டு, நியாயாதிபதிகளை கொண்டு, ஆசாரியனை கொண்டு, ராஜாக்களை கொண்டு, இவர்களை கொண்டு தேசத்தை என்ன பண்ணியிருக்காரு? ஒழுங்குபடுத்தியிருக்காரு. இப்ப அந்த லிஸ்ட் அவுட்ல இப்ப யார் வந்து நிக்கிறா? தாவீது. இப்ப தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன்னா தாவீதுக்குள்ள என்ன இருதயத்துல என்ன இருக்கு? ஆலயம் கட்டணும்னு. ஏன் ஆலயம் கட்டணும்? கர்த்தருடைய பெட்டி வீதியில இருக்கு, நான் அரண்மனையில இருக்கிறேன், அந்த ஒரு பாரம். அதை இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா, மீண்டும் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உறுதியான ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணணும்? அமைக்கணும். ஆலயம் என்பது கட்டிடம் மாத்திரம் அல்ல, அது ஒரு நினைப்பூட்டுதல், அது ஒரு நினைவு சின்னம், அது ஒரு பரிசுத்தமான ஸ்தலம், அது நமக்கு பயபக்தியை ஏற்படுத்தக்கூடிய இடம். ஆலயம் என்பது அதுதான், அதுக்கான அர்த்தம். இன்றைக்கு எல்லா இடங்களையும் ஆலயம் கட்டுறாங்களே. இன்றைக்கும் எங்களுடையதான திருச்சி பட்டணத்துக்கு போறப்ப அந்த வயலூர் அதெல்லாம் தாண்டி போறப்ப, உறையூர்லாம் தாண்டி போறப்ப காவேரி கரை வர ஆரம்பிச்சிடும். அதுல போறப்பே ஸ்ரீரங்கத்துடைய அந்த கோபுரம் தெரியும். அநேகர் வந்து அதை பஸ்ல இருந்து கும்பிட்டு போவாங்க. எதுக்கு? அந்த கோபுரத்தை பார்த்தோன்னு என்ன ஞாபகம் வருது? உள்ள கடவுள் இருக்காரு. கடவுளை தான் என்ன பண்றோம்? அப்ப கோயிலுங்கிறது எதை நமக்கு காமிச்சு கொடுக்குது? பயபக்திய. இப்ப தாவீது தேவனுக்கு உண்டான பயபக்தியை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று என்னத்தை கட்ட ஆரம்பிச்சாரு? ஆலயம். இப்ப தேவனுடைய பாரம் என்ன? என் ஜனங்கள் சிதறி போய் கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்கள் என்னை ஆராதிக்காமல் இருக்கிறாங்க. என் ஜனங்களை ஆராதிக்காமல் இருப்பதற்கு என்ன இல்ல? சொல்ல போனா கூடாரம் இருக்கு, பெட்டி இருக்கு, மற்றபடி ஒண்ணும் கிடையாது. இதையெல்லாம் யோசிச்ச தாவீது ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த ஜனங்கள் இனி என்றைக்கும் கர்த்தரை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு ஒரு பயபக்திக்குரிய ஒரு ஸ்தலத்தை என்ன பண்ணணும்? அமைக்கணும். சாதாரணமா நம்ம வீட்டுல ஜெபம் பண்றதுக்கும் சர்ச்சில் ஜெபம் பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? வீட்டுல இருந்தா நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், குளிக்க மாட்டோம், பல் வளர்க்க மாட்டோம், லுங்கியோட நைட்டியோட அடையான உட்காந்துருப்போம். சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண போனா விளக்காத பல்ல விளக்கிட்டு, குளிக்காத தலையை குளிப்பாட்டிட்டு, அப்போதான் ஒரு ட்ரெஸ் எடுத்து அயன் பண்ணி போட்டு அப்படி ஜம்முன்னு போட்டு, ஏன் போகிறது? எங்கே? சர்ச்சுக்கு. அங்கேயும் ஜெபம் பண்ணுறோம், இங்கேயும் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இங்கே ஜெபம் பண்ணுற போகிற மட்டும் இவ்வளவு சுத்தபத்தமாக வரும்? பய பக்தி. வீட்டில் இருக்கிறப்ப பக்தி இருக்கும், பயம் இருக்காது. ஆலயத்துக்கு வந்தா ரெண்டுமே இருக்கும். ஆலயத்தை ஏன் தாவீது கட்ட நினைக்கிறாரு? அது ஒரு பயபக்திக்குரிய ஸ்தலமா இருக்கணும். அதை பார்க்கும் போதெல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு பயபக்தி வரணும். அதனாலதான் தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். ஆசைகளை சுமப்பது மாத்திரம் இருதயத்துக்கு ஏற்றவன் கிடையாது, நினைவுகளை சுமக்கிறவன் மாத்திரம் இருதயத்துக்கு ஏற்றவன் கிடையாது, தன் பாரத்தை சுமக்கிறவனே கர்த்தருக்கு உண்மையான இருதயத்துக்கு ஏற்றவன்.
தாவீது சுமந்தது கர்த்தருடைய பாரத்தை. தாவீது சுமந்தது கர்த்தருடைய பாரத்தை. இந்த தலைப்பு குறித்து ஒரு பெரிய ஒரு பிரசங்கமே வைத்திருக்கிறேன். வர நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானா நிச்சயமா நம்ம அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இப்ப நம்ம தாவீதை குறித்து பார்க்கலாம். தாவீதுக்கு தேவன் வைத்த ஒரு பாரம் என்ன அப்படின்னா, தேவன் தாவீதுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லலாம். மறுபடியும் நம்ம நினைவுபடுத்திக்கணும். தாவீதுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லல. ஆலயம் கட்டுன்னு சொல்லி தாவீதுக்கு தேவன் பிரத்யட்சமாய் தீர்க்க தரிசனம் சொல்லல, தீர்க்கதரிசியை கொண்டும் சொல்லல. ஆனா இப்படிப்பட்ட எண்ணம் தாவீதுக்கு உதிக்க காரணம் என்ன? அதுக்கு பேர் தான் பாரம். அதுக்கு பேர் தான் பாரம். இன்றைக்கு பாரத்தை குறித்து, ஜெபத்தை குறித்து, பாடல்களை குறித்து, மியூசிக் வாசிக்கிறத குறித்து இன்னைக்கு நிறைய கிளாஸ் இருக்கு. விருப்பம் உள்ளவன் தான் போய் கத்துக்குவான். விருப்பம் இல்லாத சேர்த்து விட்டு ஒரு பிரயோஜனமோ? என்னை அப்படிதான் சேர்த்து விட்டாங்க மியூசிக் கிளாஸ்ல. பைசா பிரயோஜனம் கிடையாது என்னை சேர்த்து விட்டு. நமக்கு அதுக்கு சுத்தப்படாலும் வராது கீபோர்டு வாசிக்கிறதுக்கு. ஆனால் என்னைய கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. ஒரு 4 கிளாஸ் மாறி இருப்பேன். சரி 4 டீச்சர் எனக்கு மாறி இருப்பாங்க. 4 ஸ்கூலு 4 டீச்சர் மாறிட்டாங்க. ஆனால் எனக்கு மண்டைக்கு இன்ன வரைக்கும் கீபோர்டு என்ன பண்ணல, ஏறல. நம்ம மண்டைக்கு ஏறினா தான் நம்ம மண்டைக்கு ஏறும். அப்போ விருப்பம் இருந்தாதான் பாரம் வரும். தேவனை குறித்த விருப்பம் இருக்கும் பொழுது, தேவனை குறித்த பற்றுதல் இருக்கும்போது, தேவனுடைய பாரம் என்னங்கிறதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். எசேக்கியேலை நீங்க படிச்சிருப்பீங்க போன மாசத்துல. எசேக்கியேலுக்கு தேவன் சம்பவமா பாரத்தை சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் சம்பவமா செய்ய வச்சு இதை போய் ஜனங்களுக்கு சொல்லு. இது போல ஜனங்கள்னா எதற்காக அந்த காரியத்தை செய்ய வைக்கிறாரு? அதை செய்யறப்ப நமக்குள்ள ஒரு அருவருப்பு வரும், நமக்குள்ள ஒரு பாரம் வரும், நமக்குள்ள ஒரு ஏக்கம் வரும். அந்த ஏக்கம் தான் எனக்குள்ள இருக்கு. இந்த ஏக்கத்தோட போய் என்ன பண்ணு, வசனத்தை சொல்லு. வசனத்தை வசனமாய் சொல்லுவதற்கும் கர்த்தருடைய பாரத்தோடு சொல்லுவதற்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. இன்றைக்கு சுவிசேஷர்களாய் போகிறவர்கள் இன்றைக்கு நாடுகளாய் கடலாய் கடந்து போய் நம்முடைய தேசத்துக்கு சீகன் பாலாயா வர்றது காரணம் என்ன? நம்முடைய இந்திய தேசத்துக்கு தோமா வர்றதுக்கான காரணம் என்ன? பாரம். ஏன் சர்வ சிருஷ்டிக்குமே சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்துல ஞானஸ்நானம் கொடுங்கள்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொன்னாங்கன்னா, நீ சொன்னா அவன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டான். நீ சொன்னா அபிஷேகத்துக்கு ஒத்து வர மாட்டான். என் பாரத்தை பிரசங்கம் பண்ண அவன் அபிஷேகத்துக்கு உட்படுவான், அவன் கீழ்ப்படிதலுக்கு உட்படுவான், அவன் ஞானஸ்நானத்துக்கு உட்படுவான். இன்றைக்கே சிலருடைய பிரசங்கத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம், சிலருடைய பிரசங்கத்தை நம்ம கீழ்ப்படுகிறதுல. கர்த்தருடைய பாரத்தை கொண்டு, கர்த்தருடைய ஆவியை கொண்டு பிரசங்கிக்கும் பொழுது அந்த பிரசங்கத்துக்கு நம்ம இருதயம் நம்மளை அறியாமே கீழ்ப்படியுது. சிலருடைய பிரசங்கத்துக்கு, சிலருடைய தீர்க்கதரிசனம் நம்முடைய இருதயம் கீழ்ப்படியாது. அவங்க ஆராதிச்சாலும் சரி, அவங்க வசனம் பேசினாலும் சரி, அவங்க ஜெபம் பண்ணாலும் சரி, நம்ம இருதயம் அதுக்குடன் படாது. ஆனா அதுவே பாரத்தோடு ஒருத்தன் ஜெபம் பண்றப்ப, பாரத்தோட ஒருத்தன் பிரசங்கம் பண்றப்ப, பாரத்தோட ஒருத்தன் ஆராதிக்கிறப்ப, நம்மளை அறியாம அந்த பாரம் நம்மளை ஆட்கொள்ளும். நம்மளும் சேர்ந்து கண்ணீரோட ஆரம்பிப்போம். வசனத்தோட வசனமா ஒத்து பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, பாரம் உள்ள வந்தாதான். ஒரு மனிதனுடைய பிரசங்கத்தை, ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய விருப்பம், அவருடைய பாரம் நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை அந்த பாரம் அவருடைய வழியிலேயே கொண்டு போகும். அது வழியே என்ன பண்ணும்? கொண்டு போகும். இப்ப இயேசு கிறிஸ்துனுடைய பாரம் நமக்குள்ள வரப்ப நம்மளுடைய சிந்தை எப்படிப்பட்டதா மாறும்? அவருடையதாய். அப்ப நாம யாரு? அப்பதான் நாம சொல்ல முடியும், நான் இயேசுவுக்கும் இயேசுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏனென்றால் அவர் பாரப்படுகிறது, நான் பாரப்படுகிறேன். இதே வார்த்தையை தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல கெத்செமனே தோட்டத்துல யோவானையும் பேதுருவையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு போறப்ப இயேசு கிறிஸ்து இதே வார்த்தையை சொல்லுவாரு, நீங்கள் 1 மணி நேரம் பாரப்படக்கூடாதா? நீங்க 1 மணி நேரம் தேவ சமூகத்தில் அமரக்கூடாதா? நீங்க 1 மணி நேரம் என்னோட கூட சேர்ந்து என்ன அர்த்தம்? என் பாரத்தை நீங்க சுமக்க மாட்டீங்களா? நான் பாரப்படுறேன் 1 மணி நேரம், நான் பாரப்படுறேன், நான் ஜெபம் பண்ண தானே, அது இந்த இடத்துக்கு வர கெத்செமனேக்கு எதுக்கு வந்தேன்? பாரத்தோடு ஜெபிக்க தானே வந்தேன். என் பாரத்தை சுமக்க தானே உங்களை கூட்டிட்டு வந்தேன். என் பாரத்தை சுமக்கும்படி தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நீங்க ஏன் தூங்குறீங்க? உங்களுக்கு அப்ப என்ன இல்லை? விருப்பம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால உங்களுக்கு பாரம் வராது. எப்ப பாரம் வரும்? விருப்பம் இருந்தாதான் பாரமே ஏற்படும். விருப்பம் எப்படி வரும்? உடன்படணும். உடன்பட்டா விருப்பம் உண்டா? எல்லோரும் போனது போல பேதுருவும் போனாங்க, யாக்கோபும் போனாங்க, யோவானும் போனாங்க. ஆனா அவர்கள் யாரும் கர்த்தரோடு உடன்படலை. இன்றைக்கு நாம் சபைக்கு வருகிறோம், வசனத்தோடு உடன்படுகிறோமா?
சபையோடு உடன்படுகிறோமா? ஆராதனையோடு உடன்படுகிறோமா? உடன்பட்டாதானே பாரம் ஏற்படும். உடன்பட்டதானே ஜெப பாரம் வரும். உடன்பட்டதானே ஆராதனை பாரம் வரும். உடன்பட்டதானே நமக்கு எல்லாமே வரும். கடந்த அதிகால ஜெபத்துல சிலரெல்லாம் பாட விடுவோம், பாடுங்க ஆராதனை நடத்துங்கன்னு. சிலர்லாம் அவ்வளோ அழகா ஜெபம் பண்ணுவாங்க, அழகா பாட்டு பாடுவாங்க, அழகா ஆராதிப்பாங்க. இவங்களுக்கு இப்படிலாம் தெரியுமா? நமக்கு இப்பதான் தெரிய வருது. இவங்களுக்கு இவ்வளவு நல்லா பாட தெரியுமா, இவ்வளவு நல்லா ஆராதனை நடத்த தெரியுமா, இவ்வளவு நல்லா ஜெபிக்க தெரியுமான்ற விஷயமே எப்பதான் தெரிய வருது. அவர்களை இந்த விருப்பத்துக்குள்ள இழுத்து கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப எங்களோட பழகி போயிட்டு இருக்காங்களா, 19 நாட்களா வந்துட்டாங்களா. இப்ப இந்த 19 நாட்களா நாங்க ஜெபம் பண்றதையும் அவங்க பாக்குறாங்க, நாங்க ஆராதனை நடத்துறதையும் அவங்க பாக்குறாங்க, நாங்க அந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாரத்தோட ஜெபம் பண்றதையும் அவங்க பாக்குறப்ப அவங்களுடைய ஜெபத்திலையும் அந்த பாரத்தை காண கர்த்தர் உதவி செய்கிறார். அப்ப இந்த விருப்பம் எப்படி வருது? உடன்பட்டாதான் விருப்பம் வரும். எனக்கு தெரியலன்னு சொல்றது வேற, உடன்பட்டு பழகி பின்பற்றி பாரத்தை பெற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது அது அநேகருக்கு ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? மாறும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். அப்ப நம்ம பாரத்தோடு கர்த்தருடைய காரியங்களை செயல்படுத்த வேண்டும். இப்ப தாவீது சொல்லுகிற வார்த்தையை நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அந்த வார்த்தையை நான் பார்க்கிறப்ப எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ராஜாக்கள் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல பார்க்கிறப்ப, எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமா இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை. நான் என்னாலே இயன்ற மட்டும் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் சவதரித்தேன். கடைசியில் முடியும். இயன்ற மட்டும் ஆயத்தம் பண்ணணும். இயன்ற மட்டும். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், சாலமோன் ஆலயம் கட்டணும். ஸோ சாலமன்னா பொருளெல்லாம் வாங்கி வைக்கணும், சாலமன்னா அலைஞ்சு திரிஞ்சு எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் தான் பெயர் தன் காலத்தில் நடக்காத ஒன்றை, தன் கண்ணுக்கு தெரியாத ஒன்றை, தன்னுடைய ஆயுள் பார்க்க முடியாத ஒன்றுக்காக தாவீது இவ்வளவு பாரப்படுகிறாரு, இவ்வளவு ஆயத்த வேலையை செய்கிறாரு. அங்க சொல்றாங்க, எறும்பு வெண்கலத்தை நிறுத்தக்கூடாத அளவுக்கு. பொன் வெள்ளிய கூட அவங்க ஒரு தராசம் நிறுத்திட்டாங்க, இத்தனை தாளந்து தங்கம், இத்தனை தாளந்து வெள்ளி அப்படின்னு. ஆனா வெண்கலத்தை இரும்பை நிறுத்தக்கூடாத அளவுக்கு. நான் நினைக்கிறேன் மலை மாதிரி கும்பிச்சு வச்சிருப்பார் போல மனுஷன் கர்த்தருடைய ஆலயத்துக்காண்டி. ஆயத்தம். தன் வாழ்நாள் முழுவதும் இந்த விருப்பத்துக்காக அவர் உழைச்சிருக்கிறார். ஆயத்தம் என்றால் நம்முடைய விருப்பத்துக்காக நாம் உழைப்பது. இன்றைக்கு பெண் பிள்ளை வைத்திருக்கிறவங்க, ஆண் பிள்ளையை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அதை விட பெண் பிள்ளைங்க வச்சிருக்கவங்க தான் ரொம்ப உஷாரா இருப்பாங்க. பிள்ளை பிறந்தவொடனே டெபாசிட் ஆன் பண்ணியிருப்பாங்க, பேங்க்ல போட்டிருப்பாங்க. போடலைன்னா போய் போடுங்க. கர்த்தர் நல்லவர். பழகிக்கங்க. இப்படியாவது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கான்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பிரசங்கத்து மூலியமா பெண் பிள்ளையை பெற்றவங்க என்ன பண்ணுவாங்க, பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட இருக்கிறதான பணத்தை பூரா உருட்டி திரட்டி என்ன பண்ணிடுவாங்க, கொண்டு போய் எத்தனை வருஷத்துக்கு, 18 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிடுவாங்க. அந்த பெண் குழந்தைக்கு 18 வயசு ஆகுறப்ப அந்த பணத்தை எடுத்து அது படிப்பு செலவுக்கோ அல்லது திருமண செலவுக்கோ அல்ல வேற ஏதாவது முக்கியமான செலவுக்கோ அவங்க என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க. ஏன்? அதுக்கப்புறமா அந்த பொம்பளை பிள்ளைக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை எப்போ வயசுக்கு வரும்னு தெரியாது, ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியாது, ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் இடையில இப்போ பிறந்த நாள் வரும், எல்லாம் வரும். இதெல்லாம் பொதுவாக பசங்களுக்கு வர்றது தான். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக, ஏன்னா கட்டி கொடுக்கணுமே. நம்ம எப்படி ஒரு பொண்ணை கட்டுறப்ப அதை கொடு இதை கொண்டு கேட்டோமோ, நம்ம பொண்ணை கட்டுறோம் என்ன பண்ணுவான், அதை கொடு இதை கொண்டு கேட்பான். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கு காலம் முழுக்க என்ன பண்ணணும், ஒரு நாள் நடக்க போகிற திருமணத்துக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு 25 வயசு 26 வயசு கல்யாணம் நடக்கும். பிறந்த நாள்ல இருந்து 26 வருஷம் அந்த அப்பா ஓடுவார். ஏன்? ஒரு நாள் என் பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அன்னைக்கு ஒரு குறையும் இல்லாம கொடுக்கணும். அல்லேலூயா. நீங்கெல்லாம் முழிக்கிறத பார்த்தா நான் நம்ம தப்பாதும் சொல்லிட்டேனோ. நீங்க யாரும் அப்படி பண்ணலையோ? பண்ணாங்க. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஏன்னா ஒரு விருப்பம், அந்த விருப்பம் தான் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. என்றைக்கு
அந்த பெட்டியை பார்த்த உடனே, திரையை பார்த்த உடனே ஒரு ஆலயம் கட்டணுன்ற ஒரு விருப்பம் பிறந்துச்சோ, பிறந்த நாள் முதல் உழைக்க ஆரம்பிச்சார் தாவீது. பிறந்த நாள் முதல் தாவீது உழைச்சார். சிலருடைய பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறப்ப அவங்க அப்பா உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா சேர்த்து வச்சதான பொருள் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணும்? உதவியா வரும். அவங்க அப்பா சேர்த்து வச்ச அந்த பணம், அந்த நகை, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் சிலதெல்லாம் என்ன பண்ணும்? அப்பதான் வெளியே வரும். எங்க அப்பா செத்தாலும் எங்க அப்பா எனக்காண்டி எவ்வளவோ செஞ்சு வச்சிருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? கண்ணீர் விட்டு அழுகிற பிள்ளைங்களா இருக்கிறாங்க. சரி, ஓரமா இருந்துட்டு போடும், நமக்கு சென்டிமெண்ட்லாம் வேண்டாம், கர்த்தர் நல்லவர். இப்ப தாவீதுக்கே வந்துருவோமே. இப்ப தாவீது காலத்துல எதுவுமே நடக்க போறது இல்ல. ஆனா தாவீதுக்கு அந்த விருப்பம் பிறந்த முதல், ஆலயம் கட்டணுங்கிற விருப்பம் பிறந்த முதல், அந்த விருப்பத்துக்காண்டி உழைச்சார் அவரு. நமக்குள்ள ஆண்டவர் அநேக விருப்பம் கொடுத்தாங்க. அந்த விருப்பத்துக்கு இந்த நாள் வரைக்கும் நம்ம ஏதாவது உழைச்சிருக்கோமா? விருப்பம் வரும், ஆண்டவர் இந்த விருப்பம் கொடுத்துருக்காங்க பாச, ஜெபம் பண்ணிக்க, முடிஞ்சு போச்சு. விருப்பம் கொடுத்தாங்க, ஜெபம் பண்ணிக்க ஆண்டவர் பாஸ்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம்? அவ்வளவுதான். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவோம், 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், 4வது நாள் ஆண்டவரே வேற ஏதாவது வார்த்தை இருந்தா கொடுங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு அடுத்த வார்த்தையை பார்த்துட்டு போயிடுவோம். நமக்குள்ள ஒரு விருப்பத்தை வைக்கிறாருன்னா, அந்த விருப்பம் நமக்குள்ள பிறக்குதுன்னா அது ஒரு பொம்பளை புள்ள மாதிரி, அது ஒரு குழந்தை மாதிரி. அதை வளர்த்து 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 அந்த நாள், திருமணம் என்கிற அந்த நாள், பரலோகத்தின் மணவாளன் மணவாட்டியை கொண்டு போற அந்த நாள் வரைக்கும் என்னுடைய விருப்பத்துக்காக நான் உழைக்கணும், ஆயத்தம் பண்ணணும். அப்பதான் அந்த நாள் வரப்ப வேலை ஈஸியா முடியும். இல்லைன்னா இன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் கல்வி கொடுக்கணும்னா எவ்வளவு தேவைப்படுது? குறைஞ்சது 10 லட்சம். குறைஞ்சது ஆரம்ப கட்டம் எப்படியும் ஒரு 10 லட்சம். எதுவுமே இல்லாம போகாம இருந்தா அது வேற. கொஞ்சம் என் பொண்ணு கொஞ்சம் மரியாதையோட போகணும்னாக்க ஒரு 10 லட்சமாவது குறைஞ்ச என்ன பண்ணணும்? இன்னும் ஆடம்பரம் பண்ணா அவங்க அப்பா சொத்தை பூரா என்ன பண்ண வித்து கொடுக்கலாம். இதுவரைக்கும் உழைக்காத ஒரு அப்பா, இதுவரைக்கும் ஓடா தேயாத ஒரு அப்பா, கல்யாணத்து அன்னைக்கு மட்டும் விடிஞ்ச கல்யாணம் 10 லட்சம் எனக்கு வேணும்னா யாராவது கொடுப்பாங்களா? 10 லட்சம் ஒரு பீரோ திறந்தா 10 லட்சம் உள்ள இருக்குமா? அக்கௌண்ட்டை திறந்து பார்த்தா அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருக்குமா? அதுக்கு அந்த அப்பா என்ன பண்ணிருக்கணும்? 26 வருஷம் உழைச்சிருக்கணும். தாவீது சொல்றாரு, என்னுடைய மகன் இளைஞனும் வாலிபனுமாய் இருக்கிறான், செய்ய வேண்டிய வேலையோ பெரியது, அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனையாக்கும். நான் மனுஷனுக்கு வேலை செய்யலப்பா, கர்த்தருக்கு வேலை செய்யறேன். நான் மனுஷனுக்கு செய்யப்படுகிற ஆலயமோ அரண்மனையை விட என் தேவனுக்கு இதை விட அதிகமான காரியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும்னு சொல்லி அந்த விருப்பம் பிறந்த நாள் முதல், அந்த விருப்பத்தை தேவன் இருதயத்துல போட்ட நாள் முதல் அதற்காக ஒதுக்க ஆரம்பிச்சார். இதெல்லாம் சொல்றது கடைசி காலத்துல சொல்ற வார்த்தை தாவீது. தன் மரண சாஸ்திரத்துல தன்னுடைய மரண படுக்கைக்கு முன்பாக சொல்கிற வார்த்தை சாலமோனை கூப்பிட்டு, சாலமோன் இவ்வளவு வச்சிருக்கேன், என்னுடையதான அதுக்கு என்ன சொல்லுவாங்க பேரு, ராஜாவுடையதான கஜானா, அரச கஜானா, ராஜாவோட அரச கஜானா, அதாவது அரசருடைய அரண்மனை கஜானா வேற, அரச கஜானா. அரண்மனை கஜானால வந்து ஒட்டுமொத்த வரி பணமும் அங்க இருக்கும். அரச கஜானால அரசருக்கு வரக்கூடியதான தனிப்பட்ட பரிசு பொருட்கள், தனிப்பட்ட பரிசு பொருட்கள். இப்போ சில சாலமனுடைய வாழ்க்கையில பார்க்குறப்ப சாலமனை சந்திக்கு வந்த எத்தனையோ ராஜ ஸ்திரீகள், எத்தனையோ ராஜாக்கெல்லாம் பரிசு பொருட்கள் கொடுத்தாங்களாம். அதில் நம்ம நாட்டிலேருந்து மயில்லாம் என்ன பண்ணியிருக்கு? போயிருக்கு. கர்த்தர் நல்லவர். யானை தந்தங்கள், மயில்கள், இதெல்லாமே ஒவ்வொரு நாட்டிலேருந்து, ஐரோப்பியாவிலேருந்து ஒன்று, எத்தியோப்பியாவிலேருந்து ஒன்று, எகிப்துலேருந்து ஒன்று, இந்தியாவிலேருந்து ஒன்றுன்னு பல நாடுகள்லேருந்து சாலமனை பார்க்க போனவங்க பரிசு பொருட்கள் கொண்டு போனாங்க. அது போல தாவீதை பார்க்க போனவங்க தாவீதுக்கு பரிசு பொருட்கள் கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த பரிசு பொருட்கள்லாம் தாவீது தன்னுடைய ராஜ கஜானால என்ன பண்ணுவாரு? சொந்த கஜானால வச்சிருப்பார். இப்ப சொந்த கஜானால இருக்கக்கூடிய அந்த பொருளை எல்லாம் தாவீது லிஸ்ட் போடுறாரு. நான் கர்த்தருடைய வேலைக்காக இதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன், கர்த்தருடைய வேலைக்காக இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதற்கு முன்னாடி அந்த 22ஆம் அதிகாரத்தை பார்க்குறப்ப அதில் 19வது வசனம், 1 நாளாகும் 22:19, இப்போதும் நீங்கள் உங்கள் இருதயத்தையும் உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுகிறதற்கு நேராக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் தேவனுடைய பரிசுத்த பணிமுட்டுகளையும் கர்த்தருடைய நாமத்துக்கு கட்டப்படும் அந்த ஆலயத்திற்குள் கொண்டு போகும்படிக்கு நீங்கள் எழும்பி தேவனாகிய கர்த்தரின் பரிசுத்த ஸ்தலத்தை கட்டுங்கள் என்றான்.
இங்கேயும் சொல்லுவார். 14வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிங்க வீட்டில் போயிட்டு. இதோ நான் நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும் 10,00,000 தாலந்து வெள்ளியையும் நிறுத்தி முடியாத திரளான வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்து மரங்களையும் கற்களையும் சவதரித்து வைத்தேன். நீ இன்னும் அவனுக்கு அதிகமாய் சவதரிப்பாய். அவருக்குன்னு அதிகமாய். இப்ப தாவீது சொல்றாரு, நான் இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன்பா. எதுக்குன்னு சொல்றாரு? ஆலயம் கட்டுறதுக்கு. 14வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. 19வது வசனத்துல சொல்றாரு, எதுக்கு இதை நான் சேர்த்து வச்சேன்னா கர்த்தருடைய ஆலயம் கட்டுறது. இவ்வளவு ஆயத்தை ஏன் பண்ணணும்? விருப்பம் கர்த்தருடையது. அதான் பாரம், கர்த்தருடைய பாரம். இன்றைக்கு நமக்கு ஒரு காரியத்தை தேவன் நம்முடைய நினைவுல போடுறாருன்னா அந்த விருப்பத்துக்காக, அந்த விருப்பம் பிறந்த நாள் முதல் நீங்க உழைங்க, அதற்காக நீங்க வேலை செய்யுங்க, அதற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்காக நீங்க உபவாசம் எடுங்க, அதற்காக தனிப்பட்ட விதத்துல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் ஒரு நாள் கட்டுகிற நாள் வரும். அல்லேலூயா. நிச்சயம் கட்டுற நாள் வரும். நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய குடும்பத்தின் சில காரியங்களுக்காக தேவன் ஜெபம் பண்ண சொல்றாரு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே 10 வருஷம் ஆச்சு மாறல, 15 வருஷம் ஆச்சு மாறல. தாவீது 40 வருஷமா சேர்த்து வச்சுட்டு இருக்காருங்க. 7 வருஷம் அங்க தனியா ஒரு ராஜ்யபாரம் பண்ணாலும், எப்ரோன்ல ராஜ்யபாரம் பண்ணாலும், அதுக்கு அடுத்த 33 வருஷம், 30 வருஷம் வச்சுக்குவோம், 3 வருஷத்தை விட்டுருவோம். 30 வருஷமா கர்த்தருக்காக பொருளை சேர்த்துக்கிட்டே இருக்காரு, தன் இதயத்துல பிறந்த விருப்பத்துக்காக. ஏன்? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைக்காக, நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக, நம் குடும்பத்தின் காரியங்களுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, நம் பிள்ளையின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, அல்லது ஆசீர்வாதத்துக்காக, எதுக்கோ ஒன்றுக்காக தேவன் ஒரு விருப்பத்தை நம்ம மேல வைக்கிறாருன்னா அந்த விருப்பம் பிறந்தது முதல் நிறைவேறுகிற காலம் வரைக்கும் தொடர்ந்து அதற்காக உழைங்க, அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதுக்காக உபவாசிங்க, அதற்காக ஜெபிங்க, அதுக்காக பிரயாசப்படுங்க. தப்பே இல்லை. ஏன்னா ஒரு நாள் கட்டுகிற காலம் வரும். நிச்சயமா நம்ம குடும்பத்துக்காக நம்ம படுகிற பிரயாசம், நாம படுகிறதான அந்த பாரங்களை தேவன் கணக்கில் வைத்து கட்டுகிற காலத்தில் நிச்சயம் அவர் என்ன பண்ணுவாரு? கட்டி முடிப்பார். அல்லேலூயா. கட்டுகிற காலத்துல ஆண்டவர் கட்டட்டும். நம்ம வேலையை பார்ப்போம்னா கட்ட முடியாது. ஒரு வீடு கட்டுவதற்கு தேவையான பொருளை எல்லாம் அந்த வீட்டை கட்டக்கூடிய வீட்டு எஜமானன் வாங்கி கொடுத்தாதான் வேலையாட்கள் வேலையை செய்வாங்க. எனக்கு வீடு கட்டணும் ஆசை இருக்கு, நாலு ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு பிளானை போட்டு வீட்டை கட்டுங்க பண்ண, இன்ஜினியர் என்ன பண்ணுவார்? முதல்ல காசை கூடியா, இல்லை பொருளை வாங்கி கூடியா? சும்மா வீட்டை கட்டணும் எங்கேயும் கட்டணும், காத்துலையா வீடு கட்டுறது? எப்படியா கட்டுறது? இப்போ என்ன வேணும்? எனக்கு வீடு கட்டுற விருப்பம் இருந்தால் கூட அந்த வீடு கட்ட தேவையான பணம் எனக்கு, பொருள் எனக்கு வேணும். விருப்பத்தை மட்டும் வச்சிருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வருஷ கணக்கா ஆசைப்பட்டா மட்டும் பட்டாது. நமக்கான ஆசைக்கு நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கிறோம், என்ன சேர்த்திருக்கிறோம், என்ன சவதரித்து வைத்திருக்கிறோம் முக்கியம். இன்றைக்கு பல ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறாம போறதுக்கு ஒரு காரணம் இதுதான். விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கான செயல்பட மாட்டோம், அதுக்காண்டி உழைக்க மாட்டோம், அதுக்காக ஓட மாட்டோம், அதுக்காக சம்பாதிக்க மாட்டோம், அதுக்காண்டி சேர்த்து வைக்க மாட்டோம். ஆனா விருப்பம் மட்டும் நிறைவேறணும். எங்கேருந்து நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? நீங்களே சொல்லுங்க. சாத்தியமா? ஆசை இருக்கு பாஸ்டர், ஆனா காசு இல்லை பாஸ்டர். நான் ஆசைப்படவே கூடாது. உண்மைதானே? அப்ப ஆசை இருக்குன்னா அதுக்கேற்ற காசு என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அதுக்கு பிரயாசப்படணும், உழைக்கணும், ஓடணும், ஜெபிக்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும். சும்மாவே உட்காந்துருந்து எனக்கு ஆசை இருக்குன்னா ஆசை நிறைவேறுமா? தாவீது கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு விருப்பத்தை தேவன் கொடுத்தாரு, எனக்குள்ள விருப்பம் பிறந்துச்சு. விருப்பம் பிறந்த நாள் முதல் நான் சவதரிக்க ஆரம்பிச்சேன், அதாவது சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாள் நான் கட்டுவேன், நான் ஒரு நாள் மரிப்பேன். நான் மரிக்கும் போது கர்த்தருக்காக இதை செஞ்சேன்னு நான் சாகணும். கட்டினேன்னு இல்லை, செஞ்சேன்னு. ஏன்னா அவரால் கட்ட முடியாதுன்னு தெரியும், கட்ட முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் என் மன சமாதானத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன்ப்பா. வேதம் அழகா சொல்லுது, அவன் சேர்த்து வச்ச பொருள் அளவுக்கு எடை, அதாவது எடைக்கு எடை போட முடியாத அளவுக்கு சேர்த்து வச்சாரு மனுஷன் அப்படின்னு அவ்வளவு சொல்லுது. இதுல சாலமன் அவருக்கு மேல. ஏன்னா தாவீது உள்நாட்டு வணிகம், சாலமன் வெளிநாட்டு வணிகம். சாலமன் வெளிநாட்டு வணிகம். வெளியில இருந்தெல்லாம் வருது, மரம் வருது, கல்லு வருது, ரத்தனம் வருது, நிறைய வெளியில இருந்து வருது. தாவீது சேர்த்ததே ஏராளம் தாராளம். அப்ப கட்டின இன்ஜினியர் சாலமனா இருந்தாலும் அந்த லேண்ட் ஓனர் யாரு?
தாவீது. அந்த லேண்டுக்கு காசு கொடுத்தது யாரு? தாவீது. அந்த லேண்டு மேல கட்ட போற ஆலயத்துக்கான பொருட்களை கொடுத்ததெல்லாம் யாரு? சேர்த்து வச்சது யாரு? பேரு யாருக்கு? வெளிப்பிரகாரமாய் சாலமன் என்று சொல்லப்பட்டாலும் தேவன் ஒருவருக்கே அறிவார், இது என் மகன் தாவீதால் அருளப்பட்ட ஆலயம் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த இன்ஜினியரும் இது என் வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, நான் கட்டினதுன்னு சொல்லுவாங்க. சாலமனுக்கு என்ன பேரு? சாலமன் கட்டின ஆலயம்னு இருக்குமே தவிர சாலமன் விரும்பின ஆலயம், சாலமன் பிரயாசப்பட்ட ஆலயம், சாலமன் சேர்த்து வச்ச ஆலயம்லாம் அங்க இருக்காது. அவன் கட்டின ஆலயம். இன்ஜினியருக்கு பேர் என்ன? வீடு கட்டி கொடுக்கிறவங்க. சாலமன் யாரு? வேற இன்ஜினியர், கட்டி கொடுக்கிறவர். ஏன்னா தாவீது பிளான் முத கொண்டு போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. வரைபடம். இவ்வளவு சேர்த்து வச்ச மனுஷன் வரைபடம் போடாம இருந்திருப்பாரா? லேண்டு வாங்கினாரு, ப்ளூ பிரிண்ட் போட்டாரு, பொருளை சேர்த்து வச்சாரு. இந்த பாரு, கதவுக்கு இதை போடு, பூட்டுக்கு இதை போடு, ஆணிக்கு இதை போடு, எல்லாத்தையும் இன்ச்சு பை இன்ச்சு எந்தெந்த பொருள் எந்தெந்த உலோகத்தில் இருக்குன்னு கூட எழுதி வச்சிட்டாரு. ஆணினா இரும்புல இருக்கணும், கதவுனா வெண்கலத்தில் இருக்கணும், தூணா இதுல செஞ்சு இரும்பு என்ன சாரி தங்கத்தை என்ன பண்ணு, ஒரு முலாம் பூசி விடு, அதுல மாதுளம் பழம் தொங்கணும், மாதுளம் பழத்துல இத்தனை முத்துக்கள் தெரியணும். இதெல்லாம் யாரு பிளானு? தாவீதோட பிளானு. எக்ஸிக்யூட் பண்ணது யாரு? ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி தேவன் பிளான் பண்ணி மோசையை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண சொன்னாரோ, அது போல தாவீது பிளான் பண்ணி சாலமனை எக்ஸிக்யூட் பண்ண வச்சார். அப்ப பேரு தான் யாரு? கட்டின பேரு தான் சாலமனுக்கு தவிர அதனுடைய முழு பிரயாசத்தின் அளவும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொண்ட ஒரே மனிதன் யாருன்னா தாவீது மட்டும்தான். இத வேதத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, மறைமுகமாய் அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா. அந்தரங்கத்தில் பண்ணக்கூடிய ஜெபம், அந்தரங்கத்தில் பண்ணக்கூடிய நன்மைகள், வலது கைக்கு செய்கிற நன்மை இடது கைக்கு தெரியாம இப்படி சிலர் மறைந்திருந்து ஊழியம் செய்வாங்க, மறைந்திருந்து கர்த்தருக்காக பிரயாசப்படுவாங்க. இந்த மறைந்திருக்கிறவங்க பேர் என்னைக்குமே வெளியே வராது. என்னைய போல இப்படி பிரசங்கம் பண்ற ஆள் வருவாங்க, எனக்காக ஜெபம் பண்ற ஆள் யாருன்னு யாருக்கு என்ன பண்ணாது. பாஸ்டர் நல்லா பிரசங்கம் பண்ணணும், என் பையன் எப்படி பிரசங்கம் பண்ணணும், எங்க சபையில இருந்து போன பையன் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்காக எங்க சபையிலையோ எங்க குடும்பத்திலயோ நம்முடைய சபையிலையோ எங்களது சொந்த குடும்பத்திலையோ எனக்காக ஜெபம் பண்றது யாருன்னு உங்களுக்கு யாருக்குமே என்ன பண்ணாது. ஆனா பிரசங்கம் பண்ற என்னைய மட்டும் தெரியும். அல்லேலூயா. ஆமா தானே? இந்த பிரசங்கத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் யாருக்கும்? அதேதான் சாலமனுடைய வாழ்க்கையிலையும். சாலமன் கட்டின ஆலயம் தெரிஞ்சு தவிர அதுக்கு பின்னாடி இருக்கிற ராஜ ரகசியம் யாருக்குமே தெரியாது. அந்த ரகசியத்தை அறிந்த ஒரே ஒருவர் கர்த்தர் மட்டும்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் கொடுக்கிற விருப்பத்துக்கு நம்ம பிரயாசப்படணும். நம்முடைய பேருக்காக அல்ல, என் பெயர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, என் பெயருடைய பெருமைக்காக அல்ல. தேவன் இந்த விருப்பத்தை கொடுத்தாரு, அதுக்காக நான் செஞ்சேன். அதனாலதான் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். ஏன்? என் கவலை அவன் கவலையா பார்க்கறான், என் பாரத்தை அவன் பாரமா பார்க்கறான். நான் என்ன விரும்பினேனோ, என் ஜனங்க கூட இருக்கணும்னு நான் விரும்பினேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து கூட்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடையணும், என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும், என் ஜனங்களோட நான் இருக்கணும், நான் அழைச்ச, நான் வாக்குத்தத்தம் பண்ண, நான் உடன்படிக்கை பண்ண என் சந்ததியோட நான் இருக்கணும். அந்த அந்த விருப்பத்துக்காக தான் எகிப்தையே நாசமாக்கி இஸ்ரவேலை வெளியே கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு தேவனை நாசமாக்குற அந்த அதாவது நாசமாக்கக்கூடிய ஆசரிப்பு கூடாரங்களோ, பலிகளோ, உடன்படிக்கைகளோ, கற்பலைகளோ, பிரமாணங்களோ, நியாய பிரமாணங்களோ இதெல்லாம் நாசமாக்குற மாதிரி என்ன பண்றாங்க? செயல்பட. இதெல்லாம் பார்த்த கர்த்தர் அப்படியே நிக்கிறாரு. இப்ப ராஜாவும் வேணும்னு கேட்கறாங்க. இப்ப கர்த்தர் வேண்டாம், யாரு வேண்டுமா? ராஜா வேணுமா? எங்களுக்கு பெலிஸ்தியரை போல மீதியானியரை போல எங்களுக்கு ராஜாவை கொடுங்க. அதனாலதான் சவுலை கொடுத்தாரு. ஆனா கர்த்தருக்கு என்ன விருப்பம்? என் ஜனத்தை நான் ஆளுகை செய்யணும், என் ஜனத்தை என் விருப்பத்தின்படி நடத்தணும், என் ஜனத்துக்கு என் இருதயத்திற்கு ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றணும். அதுக்கு ஒருத்தன் தேவை. அவர் பேர் தான் தாவீது. அதுக்கு ஒரு ஆள் தேவை, அதற்கு பேர் தான் தாவீது. தாவீதுடைய விருப்பம் கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. அல்லேலூயா. வேதத்துல தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் ஒருவனை தேடினேன், நான் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். தாவீதுக்கு அப்புறம் வர தீர்க்க தரிசன வார்த்தைகள் இதெல்லாம்.
தாவீதுக்கு அப்புறம் அவர் தீர்க்க தரிசனம் இப்படி. தாவீதுக்கு அப்புறம் ராஜாக்களையெல்லாம் பார்த்து சொல்ற வார்த்தை, தாவீதை போல இவன் இல்லை, தாவீதை போல இவன் இல்லை. அப்ப தேவன் யாரை தேடுறாரு? தாவீதை போல தன் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தேவன் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர்கள் அவருடைய விருப்பத்தை புரிந்து கொண்டு, அது சின்ன விருப்பமா இருக்கும், சின்ன விருப்பம், நம்முடைய திறமைக்கு அது சின்ன விருப்பம். ஏன்னா தாவீதுடையதான திறமைக்கு பெட்டியை கொண்டு வரதும் ஆலயத்தை காட்டுறதும் சின்ன விருப்பம், சரி சின்ன விஷயம்தான். ஆனா அதற்குள் வைத்த பிரமாணத்தின்படி செய்யறது தான் பெரிய விஷயம். அல்லேலூயா. தேவனுக்காக செயல்படுறது சின்ன விஷயம், ஆனா அதை பிரமாணத்தின்படி செய்யறது பெரிய விஷயம். ஏன்னா தாவீது ராஜா, யுத்தம் பண்ண எல்லாம் அடிச்சு புலம் தள்ளிடுவார். இப்ப பெட்டியை தூக்குறதுக்கு போனவர் ஏன் பெட்டியை தூக்காம வந்தாரு? பிரமாணம் தெரியல. விருப்பம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, ஆளுமை இருக்கு, பிரமாணம் தெரியல. கற்றுக்கிட்டார். விருப்பத்துக்காண்டி எதை கத்துக்கிறாரு? பிரமாணத்தை கத்துக்கிறாரு. பைபிளை படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்த பைபிள் தன்னால படிக்கலாம். எனக்காண்டி கர்த்தர் இவ்வளவு பாடுபட்டிருக்காரு, இவ்வளவு ரகசியம், விருப்பம் வந்தால் தன்னை போல வாசிக்கலாம், மணிக்கணக்கா வாசிக்கலாம். விருப்பம் இருந்தா மணிக்கணக்கா ஜெபம் பண்ணலாம், விருப்பம் இருந்தா மணிக்கணக்கா சர்ச்சில் உட்காந்து பிரசங்கம் கேட்கலாம். எனக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கும், உட்காந்து கேட்கலாம், கேட்கறது இடம் இல்லை எனக்கு, உட்காந்து பிரசங்கம் கேட்கறதுக்கு உங்களை மாதிரி உட்காந்து பிரசங்கம் கேட்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்சிச்சுன்னா விடிய விடிய பேசுங்கன்னு உட்காந்து நான் பாடி கேட்டுருப்பேன். பேசுங்க பாஸ்டர், எங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போனால் ஆசையாக உட்காந்துருப்பேன். ஆனால் எங்கள் பாஸ்டர் கூட பிரசங்கம் பண்ணுப்பா அப்படின்றவார். நான் கேட்கணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைப்பா ஓம் பிரசங்கத்தை நாங்கள் கேட்கணும், நீ பிரசங்கம். ஐயோ அந்த சரிப்பட்டு வராது. எங்கள் சர்ச்சில் வருஷம் முழுக்க நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நாள் கணக்காக நான் பிரசங்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் அத்திப்பூ பூத்த மாதிரி வெளியில் வரேன். நான் கீழே உட்காரேன், நீங்கள் மேலேருந்து பிரசங்கம் பண்ணுங்க. நான் ரட்சிக்கப்பட்டப்ப எப்படி உட்காந்து தரையில், எனக்கு ஒரு இடம் சர்ச்சில் இடம் இருக்கும். எங்கள் சர்ச்சில் 2-4 வாசல் இருக்கும். அதில் ஒரு வாசலில் ஜன்னலுக்கு பக்கத்தில் தான் இடம், அங்கே தான் உட்காருவேன். போனேனாக்க சண்டே சர்வீஸில் உட்கார விட மாட்டாங்க. இடையில வேற எப்பயாவது போனாக்கா உபவாச ஜபத்து என்ன போனால் நேராக ஜன்னல் பக்கத்தில் போய் உட்காந்து அந்த பழைய மோகனா இப்படி உட்காந்து பிரசங்கத்தை கேட்பேன். பாஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு எழுதிவேன் உட்காந்து. இப்போ போனால் பாஸ்டர் மோகன், அப்போ பாஸ்டர் மோகன் கிடையாதுல்ல, வெறும் மோகனா உட்காந்து பிரசங்கம் கேட்பேன். அதுதான் விருப்பம். கேட்கணும். விருப்பம் இருந்தால் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கா. விருப்பம் இல்லைன்னா 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தலை என்ன பண்ணும்? மணிக்கட்டை பார்க்கும், தலை பின்னாடி போகும், தலை போன் எடுத்து ஏன் இதெல்லாம் விருப்பம் இல்லாம செய்யறது. வேண்டா விருப்புக்கு காண்டாமிருகன்னு பேர் வச்ச கதையா அதெல்லாம். அல்லேலூயா. போலன்னா அந்த ஆள் கேள்வி கேட்பான், வீட்டில் கேள்வி கேட்பான்னு வேண்டா வெறுப்புக்கு இங்கே வந்துட்டு காண்டாமிருக மாதிரி தூங்குறது. அப்படின்னா இப்படி டைம் பார்க்கறது, அப்படியே நம்ம அடுத்து கலெக்டர் நமக்கு சைன் பண்ண வெயிட் பண்ற மாதிரி. விருப்பம் இருந்தா தேவ சமூகத்தில் ஆசீர்வாதம் நிச்சயம். விருப்பம் இருந்தா அதற்காக உழைக்கணும், உழைச்சா ஆசீர்வாதம் நிச்சயம். விருப்பம் இருக்கும், உழைக்க மாட்டோம், ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னாக்க என்ன உழுகும்? மேல இருந்து எரிகள் தான் உழுகும். அல்லேலூயா. தேவனுக்காக விருப்பப்படுவோம், அதுக்காக பிரயாசப்படுவோம், அதுக்காக ஆயத்தம் பண்ணுவோம். தாவீது சொல்றாரு, அவர் தைரியமா சொல்றாரு. அந்த சாலமன்ட்ட தேவன் சொல்றாரு, எப்ப நீ செய்யல, உங்க அப்பா செஞ்சதுதான். சாலமன் சொல்றாரு, இது என்னுடைய விருப்பம் அல்ல, தேவன் என் தகப்பன் தாவீதுக்கு வைத்த விருப்பத்தின் நிமித்தம் அவர் சவதரித்து வைத்தார், நான் கட்டினேன். இது சாட்சி, அது சாட்சி. எங்க அப்பா சேர்த்து வச்சுட்டு போனாருங்க கர்த்தருக்காக, எனக்காக இல்லைங்க, கர்த்தருக்காக. அதனால சாலமன் கேட்டுருப்பான், அப்பா எனக்கு என்னப்பா சொத்து வச்சிருக்கிற, மரியாதையா ஓடி போறாங்க, கல்லை கொண்டு அடிச்சு போடுவேன், போய் ஆலயத்தை போய் கட்டுற வேலையா பாரு அப்படின்னு இருப்பாரு போல. நான் யோசிக்கிறேன், முழுக்க முழுக்க யாருக்கு சேர்த்து வைக்கிறாரு? கர்த்தர். சேர்த்து வச்சுட்டு சாலமன் ராஜ்யத்தை கொடுத்துட்டு, சாலமன் கையில தாவீது ராஜ்யத்தை மட்டும் கொடுக்கல, சாலமன் கையில தாவீது எதை கொடுக்கிறார் அப்படின்னா சமாதானமான ஆட்சியை கொடுக்கிறார். அங்க வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும், உன் மகன் என்ன பண்ணுவான், உன்னுடைய தேசத்தை ஆளுகை செய்வான், அவன் காலத்துல யுத்தம் என்ன பண்ணாது, இருக்காது. 9வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 22:9. இதோ உனக்கு பிறக்க போகிற குமாரன் அமைதி உள்ள புருஷனாய் இருப்பான், சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன், ஆகையால் அவன் பேர் சாலமன் எனப்படும், அவன் நாட்களில் இஸ்ரவேல் மேல் சமாதானத்தை அமெரிக்கையையும் அருளுவேன்.
இப்ப தாவீது கர்த்தருக்காக இவ்வளவு விருப்பத்தை ஆயத்தம் பண்ணும்போது அவன் மகனுக்காக கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்ணுகிறார்? தாவீது கர்த்தருக்காக ஆயத்தம் பண்றாரு, தாவீதின் வம்சத்துக்கு கர்த்தர் என்ன ஆயத்தம் பண்றாருன்னு பார்த்தா சமாதானமுள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள ராஜ்யம். எந்த ராஜ்யமா சமாதானமா ஆட்சி செய்ய முடியுமா? இப்ப இருக்கிற நம்முடைய தமிழக அரசாங்கம் அமர்ந்திருக்குன்னா, ஒரு அரசாங்கம் அமர்றப்ப முந்தைய அரசாங்கம் என்ன பண்ணாது? நிம்மதியா அரசாங்கம் நடத்தக்கூடாது. இது வழக்கம் போல் நடக்கிறது தான். இவங்க வந்து அவங்க வந்து அவங்கன்னு போற மாதிரி. இப்ப சாலமன் வந்தப்ப தாவீது செத்துட்டா, தாவீதை போட்டறலாம்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருப்பாங்க? தாவீதுக்கு பயந்தவங்க தாவீதின் மகனுக்கு பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா தாவீதுடைய மகன் சாலமன் யுத்த காலத்தை எத்தனை பேரை வெட்டினா, எத்தனை பேரை குத்துனான்னு சொல்லி எந்த சரித்திரமும் சொல்லப்படல. ஆனா தாவீதை குறிச்சு இருக்கு. அவன் சிங்கத்தின் வாயை கழிச்சவன், கரடியின் வாயை கழிச்சவன், கோலியாத்தை ஒரு ஆளா இருந்து கொண்டவன், பெலிஸ்தியரை கொண்டவன், மீதியானியரை விரட்டினவன், பல சரித்திரம் இருக்கு தாவீதுக்கு. ஒரு மனுஷனா போய் பெலிஸ்தியருடைய நுனித்தோலை 200 கொண்டு வந்து சவுலுடைய கண்ணுக்கு முன்னாடி தூக்கி போட்ட மனுஷன். ஆனா சாலமனுக்கு இப்படிப்பட்ட வரலாறுலாம் வீர வரலாறு கிடையாது. சாலமனுக்கு வீர வரலாறு கிடையாது. ஆனா தாவீதுக்கு வீர வரலாறு இருக்கு. இப்ப தாவீது செத்ததுக்கு அப்புறமா வீர வரலாறு இல்லாத சாலமன் என்ன பண்ணலாம்? ஈஸியா தூக்கிடலாம். ஆனா கர்த்தர் சாலமோனுக்கு சமாதானமான தேசத்தை கொடுத்து, சுற்றி இருக்கிற சத்துருக்கள் மத்தியில், அதான் முக்கியமே, சுற்றிலும் இருக்கிற அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். அவன் யுத்தம் பண்ண தேவையில்லை, அவன் ரத்தம் சிந்தணும்னு அவசியம் இல்லை, அவன் ஆட்சி செஞ்சா போதும். இப்படிப்பட்ட அழகான வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும்? நீ போய் உத்தரவு போட வேண்டாம், நீ போய் மெனக்கட வேண்டாம், நீ ஜஸ்ட் சிங்காசனத்துல உட்காந்து ஆட்சி செஞ்சா போதும். அதுக்கு என் கிருபையை உனக்கு என்ன பண்றேன்? நான் தந்துடுறேன். அதான் வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்துல பின்பகுதியில, இஸ்ரவேல் ஆளும் அவனுடைய ராஜாங்கத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைப்படுத்துவேன். இப்போதும் என் குமாரனே, நீ பாக்கியவானாய் இருந்து கர்த்தர் உன்னை குறித்து சொன்னபடியே உன் தேவனாய கர்த்தரின் ஆலயத்தை கட்டும்படி அவருடனே கூட இருப்பாயாக. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவார். நீ கர்த்தருடைய பிரமாணத்தை கை கொண்டானா கர்த்தர் உனக்கு ஆளும் பிரமாணத்தை கொடுப்பார். ஆளுகை செய்கிற கிருபை என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். யுத்தத்தை நான் ஜெயிச்சிட்டேன், இனி யுத்தம் வராது உனக்கு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று, அவருடைய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணு. பிரமாணத்தை படிக்கிறப்ப ஆளுகை செய்கிற கிருபையை தேவன் என்ன பண்ணுவார்? தருவார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையானது என்ன? நம் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறதா, இல்லை கர்த்தருடைய விருப்பத்துக்காக செயல்படுவதா? தாவீது தன் பிள்ளைக்காக செய்தார்னு நாங்கள் எதுவுமே போடலை. நான் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல. ஜஸ்ட் நம்முடைய இருதயத்தின் விருப்பம் எப்படி, எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது அதை தான் நம்ம தியானிக்கிறோம். நம் இருதயம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது? தாவீது தனக்கு பிள்ளைகள் இருந்தாலும் இடையில அவருடைய பாதை கொஞ்சம் சறுக்கலாய் போனாலும் திரும்ப என்ன பண்ணாரு? ஸ்டடி பண்ணிட்டார். திரும்ப நின்று தன்னுடைய விருப்பத்தின்படியே தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சார். தன் மகனுக்காக அல்ல, தன் மனைவிகளுக்காக அல்ல, அதையெல்லாம் கர்த்தர் அவர் வாழும் நாட்களிலே கொடுத்துட்டார். தாவீதுக்கு கர்த்தர் வாழும் நாட்களிலே எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனா தாவீது கர்த்தருக்காக மட்டும் இத்தனை காரியத்தையும் சேர்த்து வச்ச அளவுக்கு தன் சொந்த பிள்ளை கூட தாவீது என்ன பண்ணல? சேர்த்து வைக்கல. ஆனா தாவீது இத்தனை உண்மையா இருக்கிறத கண்ட கர்த்தர் தாவீதுக்காக சாலமோனை ஆசீர்வதித்தார். தாவீதுக்காக சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். தாவீதுக்காக சாலமோனுக்கு ஒரு சமாதானமுள்ள தேசத்தை கொடுத்தார். சத்துருக்களை எல்லாம் விளக்குனார். யாருக்காக? எனக்காக ஆயத்தம் பண்ணவனுக்காக. அவன் பையனுக்கு நான் ஏதாவது செய்யணுமா இல்லையா? ஆமாவா இல்லையா? 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, 2 நண்பர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு நண்பனுடைய பிள்ளைக்கு நிறைய செய்யறப்ப அந்த நண்பன் இவன் பிள்ளைக்கு செய்வானா மாட்டானா? நல்ல நண்பரால தான் நிச்சயமா செய்வாங்க. புடுங்கி தின்றவனா தான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டான், வந்த வரைக்கும் லாபம் பண்ணிட்டு ஓடிடுவான். அது 2வது விஷயம். நல்ல நண்பர்கள் யோனத்தானும் தாவீதும் யோனத்தான் உடன்படிக்கை பண்றாங்க. உடன்படிக்கை பண்ணதுக்காக யோனத்தானின் குமாரனுக்கு தாவீது சலுகை பண்றாரு. தன்னுடைய பந்தியில உட்கார வச்சு சாப்பாடு போடுறாரு. நோபி நினைக்கிறேன் கொடுக்குற இவ்வளவு செய்யறாரு. அப்ப ஒரு நண்பர்களுக்கு இவ்வளவு செய்யும் போது, நான் கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ணும்போது என் பிள்ளையை கர்த்தர் கைவிட்டுருவாரா? என் குடும்பத்தை கர்த்தர் கைவிட்டுருவாரா? எனக்குள்ள ஒரு விருப்பத்தை தேவன் வைக்கிறாருன்னா அது ஆவிக்குரிய விருப்பமோ
அது சபைக்குரிய விருப்பமோ, நம்முடைய குடும்பத்துக்குரிய விருப்பமோ, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில தீர்மானத்தின் விருப்பமா இருந்தா கூட, தீர்மானத்துக்காக, அந்த விருப்பத்துக்காக நான் எவ்வளவாய் உழைக்கிறேனோ, நான் எவ்வளவாய் பிரயாசப்படுகிறேனோ, நான் எவ்வளவாய் ஆயத்தம் பண்ணுகிறேனோ, அந்த ஆயத்தம் என் குடும்பத்தை கட்டும், என் ராஜ்யத்தை கட்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டும். என் சத்துருக்கள் எல்லாம் என்னை பின்னிட்டு என்ன பண்ணுவாங்க? ஓடுவார்கள். அல்லேலூயா. ஒரே ஒரு விருப்பம்தான். அந்த ஒரு விருப்பத்துக்காக தாவீது வாழ்ந்தாரு. அந்த வாழ்ந்த வாழ்க்கைக்காக அவனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி வரக்கூடியதான அவன் சந்ததியின் வாழ்க்கையை கர்த்தர் நிலைப்படுத்தினார். 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 22ல இருந்து 29 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. என்னென்ன ஆயத்தம் பண்ணிருக்காங்க. வெறும் வெண்கலத்தை மட்டும் ஆயத்தம் பண்ணலங்க. பாடல்காரங்க எத்தனை பேரு, வேலை செய்யற வேலையாட்கள் எத்தனை பேரு, கல் வேலை செய்யறவன், மர வேலை செய்யறவன், வெண்கல வேலை செய்யறவன், வெள்ளி வேலை செய்யறவன், பொன் வேலை செய்யறவன், ரத்தன வேலை செய்யறவன், ஆசாரியன், கல்தச்சர், இப்படி எல்லா வேலையாட்களும் நியமிச்சிருக்காரு. அவர் தான் நியமிச்சு. சாலமோன் ஒன்றும் செய்யல. சாலமோன் ஒன்றும் செய்யல. எல்லா வேலையாட்களையும் நியமிச்சது தாவீது. எல்லா பொருளையும் சேர்த்து வச்சது தாவீது. எல்லா காரியத்தையும் பார்த்தது தாவீது. மேற்படி வாசல் காவல் காக்கிற ஆட்கள், ஆராதிக்கிற ஆட்கள், தேவ சமூகத்துல எக்காலம் பூரிகை ஊதுகிறவங்க எல்லாத்தையும் நியமிச்சது தாவீது. எல்லா ஃபுல் செட்டப். ஆனா ஆள் மட்டும்தான் இல்லை. தான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம், அந்த ஆலயத்துல போய் நான் ஆராதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருந்தோம், ஒரு மனுஷன் இவ்வளவு செய்ய முடியும்னா அந்த மனுஷனுடைய விருப்பத்துக்கு அவர் எவ்வளவாய் உழைச்சிருப்பாரு, எவ்வளவா முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. மோசே சொன்னார் பத்தின ஒரு வார்த்தை, நான் போறனாலும் பரவாயில்ல, இவங்க போட்டும் காணான்னு. ஏன் இவங்க கானான் தேசத்துக்குள்ள போனா மோசே கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் தமது ஜனத்தை விடுதலை ஆக்கினார்ன்ற பேர் என்ன பண்ணும் இருக்கும். எனக்கு அது போதும். எனக்கு பிற்பாடு யோசுவா வந்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா கர்த்தருடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், கர்த்தர் தமது ஜனத்தை ரட்சித்தார்ன்ற பேர் என்ன பண்ணணும், வரணும்னு மோசே நினைச்சார். தாவீது ஒரு ஆலயம் இருந்தா போதும், யாரு கட்டினா என்ன, கட்டினா போதும், ஆலயம் கட்டினா ஆராதிச்சா போதும், பயபக்தியா வாழ்ந்தா போதும், உத்தமமா வாழ்ந்தா போதும், நான் சேர்த்து வைக்கிறேன், நான் எல்லாமே செய்யறேன். ஏன்னா ஒரு மனுஷனால மட்டும்தாங்க இவ்வளவு யோசிக்க முடியும். இன்னைக்கு நம்ம வைக்கிற இந்த மைக்கு, ஸ்பீக்கரு, ரெக்கார்டிங் இதெல்லாம் பார்த்து வளர்ந்தோம். இதெல்லாம் பார்க்காத ஒரு மனுஷன் ப்ரிப்பரேஷன் பண்றாருன்னா அவர் எங்கெங்க பார்த்துட்டு வந்திருப்பாரு. வெளிப்படுத்தல் எழுதின யோவான் சாணகன் கூட பார்த்ததா தான் சொல்லுவார். நான் கண்டதாவதுன்னு எழுதுவார். பரிசுத்தர் பரிசுத்தம் துதிக்கிறாங்கன்னு தாவீது எங்கெங்க பார்த்துட்டு வந்தார் போய். வர்ஷிப் சென்டர் வைக்கணும்னு தாவீதுக்கு எங்கேருந்து என்ன வந்துச்சு? கொயர் டீம் வைக்கணும் என்ன தாவீதுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஆராதனை வீரர்கள் ஏற்படுத்தும் தாவீதுக்கு எங்கேருந்து வந்துச்சு? இத்தனை மியூசிக் சிஸ்டத்தையும் நம்ம வாசிச்சு பாட்டு பாடுறது என்ன எங்கேருந்து வந்துச்சு? பலி செலுத்துறதுதான் தேவன் கொடுத்த பிரமாணத்துல. ஆராதனை எங்க இருந்து வந்துச்சு? இசைக்கருவிகள் வாசிக்கிறது எங்கேருந்து வந்துச்சு? காவல் காக்கிற அந்த உரிமை எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் எங்க இருந்து வருது? அவருடைய விருப்பம். தேவசம் ஆண்டவரே நான் ஆலயம் கட்டணும், ஞானத்தை கொடுங்க, ஆலயம் கட்டணும், ஞானத்தை கொடுங்க. கட்ட முடியாதுரா, சரி சேர்த்து வைக்க உதவி செய்யுங்க, அதுக்காக நான் உழைக்கிறேன், அந்த ஆலய வேலைக்காக நான் உழைக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. இதையே டெய்லி கேட்டிருப்பார் போல. கேட்க 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 ஒவ்வொரு நாளும் ஒரு ஞானம் உதயமாகுது. அப்படி உதயமானதுல தான் சாலமோன் ஆலயம் கட்டுவாங்க. உதயம் என்ன ஆகுது ஒரு நாள்? ஏன்னா இதுல தாவீதுக்கு சாமுவேல் புஸ்தகத்துல என்ன வரப்ப பேர் சொல்லப்பட்டிருக்க மாட்டாது. உன் கர்ப்ப பிறப்பு இந்த வேலையை செய்யும் இருக்கும். ஆனா சாலமன் கிட்ட வரப்ப உன் பேரை தான் சொன்னாருன்னு சொல்லுவார். இந்த பேர் சொன்னாருன்ற விஷயம் இடையில எங்கேயும் வந்திருக்காது. இந்த இடையில இந்த எப்போ வந்திருக்கும்னா, டெய்லி ஒரு ஜெபம் வர பார்த்தீங்களா, ஆண்டவரே நான் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கப்பா, நான் எப்படி சேர்த்து வைக்கிறது, நான் எப்படி பிரயாசப்படுறது, நான் என்ன பண்ணுறது கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சு கடைசியில் கேட்டிருப்பாரு, சரி இந்த ஆலயத்தை யார்கிட்ட தான், இந்த பொருளை பூரா நான் யார்கிட்ட கொடுத்தா யார் ஆலயம் கட்டுவா? சாலமன்ட்ட போய் கொடுத்துருப்பார். ஏன்னா தாவீதுக்கு பிரியமான மகன் யாரு? அப்சலோம். ஆனா அவன் செத்துட்டான். அதுக்கப்புறமா அவர் யாரையும் நேசிக்கல. ஆனா தேவன் சொல்றாரு, சாலமன்ட்ட போய் கொடு. ஒரு விருப்பம், அந்த விருப்பத்துக்காக படுகிற ஆயத்தம், அந்த விருப்பத்துக்காக படுகிற பிரயாசம்,
அந்த விருப்பத்துக்காக உழைக்கிற உழைப்பு இன்றைக்கு ஆலயமாக என்ன பண்ணியிருக்கு, மாறி இருக்கு. நாமும் நம்முடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்படுவோம், உழைப்போம், விசாரிப்போம், அதற்காக ஆயத்தப்படுத்துவோம். நிச்சயமா தேவன் கட்டுவார், நிச்சயமா தேவன் கட்டுவார். தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில், ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தாவீதுக்கு வைத்த விருப்பத்தை போல எங்க வாழ்க்கையிலையும் சில விருப்பத்தை தேவன் வைத்தது உண்மை. எங்க வாழ்க்கையிலையும் சில விருப்பத்தை தேவன் வச்சிங்க. ஆனா தாவீதை போல நாங்க அதுக்கு உழைக்கலப்பா, தாவீதை போல அதுக்கு நாங்க பிரயாசப்படலப்பா, தாவீதை போல அதற்காக நாங்க ஆயத்தம் பண்ணலப்பா. எங்களுக்குள்ளேயும் விருப்பம் இருந்தது உண்மைதான். எனக்குள்ளேயும் நான் ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு விருப்பம் வந்துச்சு, ஞானஸ்நானம் எடுத்தப்போ ஒரு விருப்பம் வந்துச்சு, எனக்குள்ள அபிஷேகம் வந்தப்போ ஒரு விருப்பம் வந்துச்சு, எனக்கு திருமணம் ஆகிறப்போ ஒரு விருப்பம் வந்துச்சு, எனக்கு குழந்தை பிறக்கிறப்போ விருப்பம் வந்துச்சு, எனக்கு ஒவ்வொரு விஷயமும் விருப்பம் வந்துச்சு, ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அதுக்காக நான் பிரயாசப்படலை, அதுக்காக நான் உழைக்கலை, அதுக்காக நான் ஆயத்தம் பண்ணலை, அதற்காக நான் தேவ சமூகத்தில் விசாரிக்கலை. விருப்பத்தை மாத்திரம் வைத்திருந்தேன். கடைசி அந்த விருப்பம் நிறைவேறுமா நிறைவேறாதான்ற கேள்விக்குள்ள நிற்கிறேன். இதெல்லாம் மாறட்டும்பா. தாவீதை போல தேவன் கொடுத்த விருப்பத்துக்கு ஆயத்தம் பண்ண கிருபை தாங்க. தேவ சமூகத்தில் கேட்கலாமா? தாவீதை போல, தாவீதை போல, தாவீதை போல, தாவீதை போல, தாவீதை போல கர்த்தருடைய விருப்பத்திற்காக ஆயத்தம் பண்ணுகிற இருதயத்தை, தாவீதை போல கர்த்தருடைய விருப்பத்துக்காக உழைக்கிற இருதயத்தை, தாவீதை போல கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனதை உடையவனை போல நாங்களும் அநேக காரியங்கள் கர்த்தருக்காக ஆயத்தம் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய பாரத்தை உணர கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்களும் ஆயத்தம் பண்ணுகிறோம். ஏதோ ஒன்றை தேவனுக்காக, ஏதோ ஒன்றை தேவனுடைய விருப்பத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.